இலங்கையிலிருந்து கமல். நான் தர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க என்ன சமையல் செய்ய போறோம்னு சொன்னா பான்கொத்து செய்ய போறோம். பானை வேண்டி சிக்கன் எல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு கொத்தி செய்ய போறோம். வீடியோவுக்கு போக முதல் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல பார்க்குறவங்க தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வீடியோவை முழுமையாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போடலாம். இப்போ பான்கொத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். பான் ஒன்று வண்டி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கோழி சின்ன சின்ன நகட்டி வச்சிருக்கேன், அதை பொரிச்செடுக்கணும். மற்றது கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி, முட்டை, பச்சைக்காய், அடுத்து வெங்காயம், கேரட், போஞ்சி, லீக்ஸ், அடுத்தது கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், கடுகு, சீரகம், உப்புத்தூள், தேங்காய், அவ்வளவு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் மரக்கறியெல்லாம் வெட்டி எடுக்கும். மற்ற கோழியையும் பொரிச்செடுக்கணும். மற்ற மரக்கறியை வெட்டி எடுக்கும். மரக்கறியை வெட்டி எடுக்கும். கொஞ்சம் வெட்டுவோம், துண்டு உண்டா. இலையும் தந்துடு. வெட்டி எடுக்கும். வெங்காயத்தை மெல்லிசு மெல்லிசா வெட்டி எடுக்கணும். தக்காளி எஞ்சின அது வதங்கு பட்டுரும். பச்சை கொஞ்சம் போட்டாரு. கட்டத்தூள் போடுறாரு. கட்டத்தூள் உரத்தாரி பிளந்து போட்டு போட்டாரு. கட்டவால சீவி எடுக்கணும். கேரட் சீவி முடிஞ்சு பானையும் பிச்சு எடுக்கணும். சின்ன சின்ன துண்டாயும் அடிச்சு வைப்போம். கலக்கி விடணும். முட்டையை அடிச்சு விடணும். கோழியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள்,
தேசிப்புளி. போட்டு பிரட்டி விடணும். பொரிச்செடுத்தேன். கோழியில போட்டு பொரிச்செடுத்தேன். சின்ன சின்ன துண்டாக வச்சிருக்கு. சின்ன சின்ன துண்டாக வச்சு எடுத்தாங்க. அது போட்டு சிரட்டுறதுக்கு தான். பொரி பட்டத்து கொஞ்சம் பிரட்டி விடுவோம். அடுத்த பக்கம் பொரி படட்டும். ரக்குவோம். பிச்சு பிச்சு எடுப்பேன். சின்ன 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 துண்டா. நிறைய பேர் ஆகலண்டா நிறைய பான் வேண்டலாம். அந்த 3 பேர் தானே தான் ஒரு ராத்தல் வண்டிருக்கேன் காணும். நிறைய பான் வந்திருக்கேன்னு ஒரு பான். அந்த அடுத்த பானன்னு சொன்னா கொஞ்சம் வரும். இது மற்ற தானே அந்த பானம். அதெல்லாம் இது நிறைய வருது. அடுத்தது கொஞ்சம் வரும். அது அந்த கோதுமை தான். இந்த பால் தான் டேஸ்டா இருக்கிறது. இதோட 2வது தரம் செய்யற இந்த பான் கொத்து. முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்த பான் கொத்து செய்து சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு செய்யல. 10 வருஷம் இருக்கும் பான் கொத்து செய்தது. செய்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு 10 வருஷத்துக்கு முதல் தான். 10 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு முதல். எப்படியும் ஒரு 12 வருஷம் முன்னால இருக்கும். அது இப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. 12 வருஷம் இருக்கும். நாங்க 2 பேரும் பிள்ளை நான் தனிச்சாவும் நான் செய்து சாப்பிட்டேன். அது இன்னும் மறக்கல. வச்சு முடிஞ்சு நீ மரக்கறியை தாளிச்சு எடுத்தா சரி. தாளிச்சு எடுத்து இதை போட்டு கோழியெல்லாம் போட்டு விரட்டினா சரி. கோழி பொரிச்சன்னு இருக்குது. அதுலயே மரக்கறியை தாளிச்சு எடுப்போம். வெங்காயத்தை போட்டு
கடுகு கொஞ்சமா போட்டு சீரகம் அடுத்தது வந்து போஞ்ச போடுவோம். நெய் அடுத்த வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போடுவோம். வதங்கு படணும். தக்காளியையும் போடுவோம். தக்காளி கடைசிலாம் போடணும். வதங்குதல்ல உப்பு தூளா போடுவோம். உப்பு அந்த அளவுக்கு தான் போடணும், தேவையான அளவு. உப்பு இருக்கு வாங்கல கோழிக்கு எல்லாம் போட்டுனாலும் கொஞ்சமா தான் போடணும். நானும் தானே பார்த்து போடல சச்சிடும். முட்டை அடிச்சு வச்சிருக்க முட்டைய ஊற்றுவோம். முட்டை நல்லா பரிவட்டுக்கு மரக்கறியோட சேர விடும். கட்டத்தூளையும் போடும். முட்டை பரிவட்டுக்கு கட்டத்தூளையும் போட்டு கோழியையும் உருவாக்கி மாதிரி கோழிய போடும். சின்ன சின்னனா தான் இருக்கணும் கோழி. கோழியெல்லாம் போட்டாச்சு. பானை போடும். பொரிச்ச கோழியானு பானை போட்டு கிளறு கிளறு விட்டாச்சு.
ரெடி ஆயிடுச்சு. பான் கொத்து ரெடி. பெரிய காய்ச்சல போட்டு இருந்தாலும் முட்டை 2 தான் போட்டு நான் இன்னும் போட்டிருக்கணும். முட்டை இன்னொரு 2 முட்டையெல்லாம் ஒரு முட்டையை நான் போட்டிருக்கலாம். அதிலே சின்ன முட்டை கிடக்கு. பான் கொத்து ரெடி ஆயிட்டு எல்லாம் நான் கறிக்கு உப்பெல்லாம் நீ சாப்பிட்டு பாப்ப. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் பான் கொத்து. பான் கொத்து சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடும். நல்லா இருக்கு தானே. சூப்பரா சூப்பரா இருக்குது. நான் இதான் பெஸ்ட் டைம். பானை கறியோட சாப்பிடுறீங்க. கறியோட சாப்பிடுறீங்க, டீயோட சாப்பிடுறீங்க, பிளேண்டியோட சாப்பிடுறீங்க, வாழைப்பழத்தோடையும் சாப்பிடுறீங்க. இப்பதான் பெஸ்ட் டைம் கொத்து பான் கொத்து. பான் சிக்கன் எல்லாம் போட்டு செஞ்சது நல்லா இருக்கு. கொத்து கடையில பண்ற கொத்து நம்ம வேண்டதை விட இப்படி செஞ்சு சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க கொத்த விட்ட கொத்து தான் கடையில 1000 ரூபாய் கொடுத்து கொத்து வேண்ட தேவையில்லை. பானை வேண்டியாச்சு, மரக்கறியை வேண்டியாச்சு, வீட்டிலே செஞ்சாச்சு. சுத்தமான சாப்பாடு. ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல சுத்தமா இருக்கும், எல்லாத்தையும் சோறு பண்ணிடல. அதை விட வீட்டுல செய்யறது சட்டப்படி இருக்கும். முடிப்பேன். சரி, நம்ம வீடியோக்களை பாக்குற நீங்க பார்த்துட்டு நம்மளோட சாப்பாடை எப்படி இருக்கேன் செய்து பாருங்க. செய்து பாருங்க. டிப்ஸ் எல்லாம் முன்னுக்கு போடுறீங்க, எப்படி செய்யறேன்னு முன்னுக்கு சொல்லியிருக்கோம். செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் சில குறை தான், பெருசா நீங்க யோசிக்க தேவையில்லை. செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு வீடியோ பாருங்க, எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு மேலே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நீங்க இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணா தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் போட்ட உடனே வரும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இலவசமாக இருக்கும். இதோட வீடியோ முடிப்போம். பாய்.